Hi guys, welcome to Muppai Pen Training Academy. So இன்னைக்கு நம்ம GS Shorts 25ல எதை பத்தி தெரிய போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல தொழுநோயை முக்கியமாக ஒழித்த நாடு வந்து ஜோர்டான் பார்த்தோமா. சோ இப்போ காசநோயை ஒழிப்பதற்கான இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. சோ காசநோய் இல்லாத ஒரு இந்தியாவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உலகத்துல காசநோய்னா நம்ம டிபியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணிருக்கக்கூடிய இயர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2030. அப்ப 2030க்குள்ள நாங்க வந்து உலகத்துல இருந்து காசநோயின்னு ஒரு நோயே இல்லைன்னு சொல்லிட்டு ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான தகவல் அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க. உலக அளவில் காசநோயாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடா எது பார்க்கப்படுதுன்னா இந்தியா தான் பார்க்கப்படுது. இந்தியாவில் தான் அதிகப்படியான காசநோயாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முக்கியமான தரவை கொடுத்திருக்காங்க. சோ இந்த தரவை கேள்விப்பட்ட இந்தியா சும்மா இருக்குமா? நீ என்னடா 2030 வந்து ஒழிப்புன்னு சொல்றதே, நான் 2025 ஒழிச்சு காட்டுறேன் இந்தியா சொல்லுச்சு. இந்தியா சொன்னதுக்கு அப்புறம் தமிழக முதல்வர் சும்மா இருப்பாரு, நானும் 2025 ஒழிப்பேன். அப்போ காசநோயை ஒழிப்பதற்கான இலக்குகளாக தீர்மானிக்கப்பட்டுள்ள வந்து இது வந்து இயர்ஸ் வந்து எதுனா இந்தியா 2025, தமிழ்நாடும் 2025, உலகம் வந்து தட் மீன்ஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறது 2030. இப்போ உங்களுக்கான கேள்வி, காசநோய் எதிர்ப்பு தினம் எப்பொழுதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இது நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழு வந்து மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியது. அந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற, அதாவது வந்து முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான். முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட அந்த இது வந்து மக்களவையில் ஒப்புதல் பெற்றது. அப்ப 2029 இருந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. புரியுதா? 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது அந்த டைம்ல அமல் ஆகுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அதனால 2034 தேர்தலில் எதிர்பார்க்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் அமல் எந்த தேர்தல் அமல்படுத்த போறாங்கன்னா 2029 போட்டுக்கோங்க. ஆனா முழுமையா அமல்படுத்துறது வந்து 2034 தான் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டார தகவல் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. ஆனா இது முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த குழுவினுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்க சேனல். தேங்க்யூ.